ஹே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் உங்கள் இங்கிலீஷ் எக்ஸாமை நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாங்குவேஜ் சப்ஜெக்ட் முடிஞ்சது, இனி மெயின் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் ப்ரிப்பரேஷன் 10x பூஸ்ட் பண்ண வேண்டிய டைம் இது. 11th மார்ச் டியூஸ்டே நடக்க போகிற மேக்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாமா? இன்னும் நம்ம கிட்ட சாலிடாக 4 days இருக்குது. இந்த 4 days-யும் வேஸ்ட் பண்ணாமல் 1 marksலேருந்து 5 marks வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? Day 1, அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணலாம்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஈஸியான சாப்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Chapter 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், Chapter 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், Chapter 8 டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இந்த 3 சாப்டர் கூட இந்த கஷ்டமான சாப்டர்ஸ் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். Chapter 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, Chapter 7 அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இந்த 5 சாப்டரையும் Day 1ல நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த Day 1ல கவர் பண்ணதுக்கப்புறம் அட் ஈவினிங் ஆர் நைட் 10ல 1 marks புக் பேக்கில் இருக்க எல்லா 1 marks-ஐயும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு டைம் படிச்சிடணும். ஏன்னா 1 marks-ல ஈஸியாகவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் Day 2 சாட்டர்டேயோட பிளானை பார்க்கலாம். இதுலேயும் ஈஸியான சாப்டர்ஸ் 2 வச்சுருக்கோம், கஷ்டமான சாப்டர்ஸ் 2 வச்சுருக்கோம். ஈஸியான சாப்டர்ஸ் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா Chapter 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், Chapter 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். கஷ்டமான சாப்டர்ஸில் Chapter 6 அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா அண்ட் Chapter 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த Day 2 Day 1ல பண்ண மாதிரியே 1 marks-ஐ திருப்பி ஒரு டைம் படிக்க போகிறோம் புக் பேக்கில். ஃப்ரம் lesson 1 to lesson 12 இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளோட Day 2 முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் Day 3 சண்டேயோட பிளானை இப்போ பார்க்கலாம். சண்டேல டோட்டலாகவே 2 சாப்டர்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஒன்று ஈஸியான சாப்டர், ஒன்று கஷ்டமான சாப்டர். ஈஸியான சாப்டரில் Chapter 12 டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கஷ்டமான சாப்டரில் Chapter 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் இந்த சாப்டரில் உங்களால் ஃபுல் லெசனும் கவர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த Day 3 ரெகுலராக 2 days-ல ஃபாலோ பண்ண மாதிரி 1 marks-ஐ திரும்ப ஒரு டைம் பார்த்துட்டு தூங்கிடலாம். அண்ட் ஃபைனல் டேவோட பிளானை பார்த்துடலாமா? Day 4 மண்டே. இதில் ஈஸியான சாப்டர் வச்சுருக்கோம். Chapter 4 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஒரு சிலருக்கு இந்த சாப்டர் ஈஸியாக தெரியும், ஒரு சிலருக்கு இந்த சாப்டர் கொஞ்சம் மாடரேட்டாக தெரியும், ஏன்னா ஃபார்முலாஸ். இந்த சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டாக ஃபார்முலாஸை மட்டும் ரீகால் பண்ணிட்டே வாங்க அடிக்கடி, அதுவே போதும். இந்த சாப்டர் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருங்க. ரிமைனிங் இருக்க டைமில் உங்களோட ரிவிஷன் பார்ட்டை ஆரம்பிச்சிருங்க. ரெகுலராக பண்ணுற விஷயம் தான். திரும்ப Day 4லையும் நம்ம 1 marks-ஐ ரீகால் பண்ணியே தான் ஆகணும், ஃப்ரம் lesson 1 to lesson 12. ஏன்னா 1 marks-ஐ மட்டுமே உங்களால் 15 to 18 marks ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும் ஃப்ரம் புக் பேக் மட்டும். ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவாக இருக்கும், இல்லைனா ஏதாச்சும் சால்வ் பண்ணக்கூடிய 2 marks 3 marks-ஐ ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும். இப்போ நான் Day 1லேருந்து Day 4 வரைக்கும் சொன்ன சாப்டர்ஸை எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கணுமா இல்லை எக்ஸைஸ் மட்டும் பார்க்கணுமான்னு நான் என்ன சொல்வேன்னா, எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் 2யும் சேர்த்து பாருங்க. ஏன்னா 2ல இருந்தால் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி தெரிஞ்சதாக தான் வரும், ஆர்எல்ஸ் 1 marks-ல இருக்க கொஸ்டின்ஸை 2 marks 3 mark கம்பல்சரியில் வர சான்சஸ் இருக்கு. ஸோ டாப்பராக இருந்தால் 1 marks படிக்கும்போது அதை சால்வ் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி கொஸ்டின்ஸில் மேக்ஸில் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்பி இருக்காதீங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வேணா படிச்சுக்கோங்க. லைக் நான் 9th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ண சொன்ன மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பொறுத்து நாங்கள் இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணுறோம். மேக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்கே சம்ஸை கண்ணில் மட்டும்தான் பார்த்துட்டு போவாங்க. டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற சம்ஸ் ஆர் ஸ்டெப்ஸை எழுதி பார்த்துட்டு போங்க. சும்மா கண்ணில் மட்டும் பார்த்தா பத்தாது, எக்ஸாம் ஹால்குள்ளே போனால் மறந்து போயிடும். அதனால ரஃபானாச்சும் எழுதி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஹாஃப்லி கொஸ்டின் பேப்பர்ஸ், பிடிஏ புக்ஸ் சால்வ் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் தெரியும். இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வித் ஆன்சர் கீயோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிமெம்பர், நீங்கள் இன்ஜினியரிங் ஆர் அக்ரி இது போல கோர்சஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் உங்கள் கட் ஆஃபை டிசைட் பண்ண போகுது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டுக்கலாமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட இப்போவே உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டு பண்ணிங்க. நம்ம கல்வி கடலோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு மேக்ஸ் படிக்க சொல்லுங்கள். இது போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கல்வி நியூஸ், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம கல்வி கடல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.